ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரி என்ற இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார், அம்பாளோட சக்தியை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, அம்பாள் வந்து இங்கே அமர்ந்ததுக்கப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த தென்முக வாராகி கோயிலில் இப்போ தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சிறப்பான பணி என்னென்னா, அந்த கோபுர பணிகளில் நம்ம கலந்து கொள்வது. அதே போல் கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல்னாலும் உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவணும். அப்படி எங்களால் பொருளாக கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பணமாகவோ கொடுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர்லையோ அல்லது இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்கள் பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில் கலந்துக்கலாம். அதே போல் பஞ்சமியில் அன்னதானம் நடக்கிறது. அந்த அன்னதானத்துக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரில் பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள். நன்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த குரு பெயர்ச்சினால எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1/5/2024 குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடியது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பெயர்ச்சியானது மாலை சுமார் 5:15 நிகழ உள்ளது. அதாவது 5:15 இந்த குரு பயிற்சியானது நிகழ உள்ளது. இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை, கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான், அதாவது பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்புப்படியும் சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கடக ராசிக்காரங்க தான் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க குரு பெயர்ச்சி பற்றி. கடக ராசியை பொறுத்த மட்டும் குரு வந்து நன்மை தரக்கூடிய கிரகம் தான். ஏன்னா கடக ராசிக்கு சந்திரன் தான் சுவாமி. எப்போயுமே கடக ராசிக்கு குரு நன்மை தரும். இதுவரைக்கும் 10ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் அந்த 10ஆம் வீட்டிலிருந்து விலகி 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதாவது லாப குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் வீட்டில் குரு இருந்தால் நன்மை தராது. எப்பயுமே சொல்லுவாங்க 10இல் குரு இருந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10இல் மட்டும் குரு வரக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் கடக ராசிக்கு இந்த 10இல் குரு இருந்ததுனால நிறைய குழப்பங்கள், தடைகள், பண விரயங்கள், தேவையில்லாத பணம் யார்கிட்டையாவது கொடுத்து மாட்டிக்கிறது, இல்லை கடன் வாங்கிறது, இல்லை தேவையற்ற விரைய செலவுகள் வந்திருக்கும். இப்போ குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். குறிப்பாக கடக ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம், அதிகப்படியான லாபம், வளர்ச்சிகள் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த தடைகள், குழப்பங்கள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம், இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடிய பலம் என்கிட்ட இருக்கிறது, இதை நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஏற்படும். அதனால் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் கடக ராசிக்கு லாப குரு ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் குரு பகவானுடைய அந்த பார்வையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கடக ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குருவுடைய பெயர்ச்சியினால் தடைப்பட்ட காரியங்கள், சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், இல்லை வீடு இடம் வாங்கணும்னு நினச்சி அது தடையாக இருந்தால் அந்த தடைகள், தொழில் வந்து ஏதாவது நம்ம பண்ணி அதை விட்டுருந்தால் அந்த தொழில் இப்போ புத்துணர்ச்சியாகி வளர்ச்சி பெறும். வெளிநாட்டு வேலை, அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு அரசு வேலை கிடைக்கும். சனியினால் இருந்த அந்த சஞ்சலங்கள், குழப்பங்கள், அஷ்டம சனியினால் வந்த அந்த பாதிப்புகள், குழப்பங்கள்
வேகம் குறைந்து குருவினால் வரக்கூடிய நன்மைகள் அதிகப்படியாக கடக ராசிக்கு வரும். இந்த கடக ராசிக்கு குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. கடக ராசிக்கு குருவுடைய பார்வையினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடக ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடக ராசிக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இந்த குருவுடைய பார்வையினால் கடக ராசிக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷமானவை. 3ஆம் இடம் சொல்லப்படுற வலிமை ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வலிமை ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி, முகப்பொலிவு, தைரியமான ஒரு அணுகுமுறை ஏற்படும். யார் நல்லவங்க கெட்டவங்க, எது உண்மை பொய், யாரை நம்பணும் நம்பக்கூடாது, எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தீர்க்க முடிவு எடுக்க வைக்கும். 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி கடகராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும். இந்த 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால மன ரீதியாக இருந்து வந்த மன சஞ்சலங்களும் நீங்கும். 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலைகள் அல்லது புதிய தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும், 2-3 தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யோகமான அணுகுமுறை கிடைக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்நிய நாட்டு வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கடக ராசியை பொறுத்த மட்டும் குரு பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சிங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை பெற முடியும்.